கடந்த 13ஆம் தேதி ஆந்திராவில் பொதுத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தல் நாளன்று ஆந்திராவின் பல்லடம் மாவட்டம் மாச்சரலா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பால்வாகேட் வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுவது போல் சென்ற ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராமகிருஷ்ணா ரெட்டி திடீரென்று வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு சுக்காக உடைத்து சேதப்படுத்தினார். அப்போது அவரை தடுக்க முயன்ற அதிகாரிகளுக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினரின் இந்த அடாவடி செயல் தொடர்பான காட்சிகள் அங்கு தேர்தல் ஆணையம் பொறுத்து இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்து தேர்தல் முதல் நாள் ஆளும் கட்சியினர் வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன.